வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெலிகம சம்பவம், சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமைக்கு கண்டனம். அரசாங்கம் மௌனம் காப்பது ஏன்? ஆசிரியர் சங்கம் கேள்வி. 3 வாரங்களில் 1 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை. வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. தொடர்வன இலங்கை செய்திகள். வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமை தொடர்பில் முன்னாள் சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உடனேயே காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரிக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்தே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கைது மற்றும் குற்றப்புலன் விசாரணைகள் சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு அமைவாகவே கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சந்தேக நபர்களை ஊடகங்களின் முன் நிறுத்துவது, அவர்களை வாக்குமூலங்களை வழங்கச் செய்வது மற்றும் அத்தகைய காட்சிகளை பரப்புவது பொதுமக்களின் ஒரு பிரிவினருக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். ஆனால் இந்த நடவடிக்கைகள் வழக்கு விசாரணை ஆரம்பமானதுடன் இறுதியில் அரசு தரப்புக்கு பாதகமாக அமையும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இந்த சிறு பிள்ளைத்தனமான செயல்கள் காவல்துறையின் பிம்பத்தை மேம்படுத்தாது, மாறாக அவை எதிர்மறையான விளைவையை ஏற்படுத்தும். இது புலனாய்வாளர்களின் நிபுணத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குவதுடன் முழு அமைப்புக்கும் இழிவு தேடித்தரும் எனவும் அவர் கூறியுள்ளார். நீதியை உறுதிப்படுத்தவும், சட்டம் மற்றும் அமுலாக்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பேணவும், உரிய நடைமுறைகளை கடைபிடிப்பதும் விசாரணைகளின் நேர்மையை பேணுவதும் மிகவும் அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சார்ந்த தரப்பினரால் எழுப்பப்பட்ட முக்கிய கேள்விகளுக்கு அரசாங்கம் மௌனம் காப்பது குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக பதிலளித்து தீர்வு காணுமாறு அதிகாரிகளை குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில், தொழிற்சங்கங்கள் இந்த மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டிய போது அதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டது போல நடித்துவிட்டு தற்போது 9 மாகாணங்களுக்கும் காண்பிக்கப்பட்ட அதே திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது. அத்துடன் மறுசீரமைப்புகள் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், புதிய பாடத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு கூறியிருந்தாலும் அத்தகைய கட்டணம் எதுவும் இதுவரை செலுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் மாதத்தின் கடந்த 3 வாரங்களில் மட்டும் சுமார் 1,20,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி நிலவரப்படி 1,19,670 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை கூறியுள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 18,45,164 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். இதற்கிடையில் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதிலும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுற்றுலாத்துறையில் வசதிகளை மேம்படுத்த ஒரு முறையான திட்டத்தை துரிதமாக தயாரிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் சமீர சேனகடி சில்வா வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு போன்ற வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் மீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன்படி 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25,873 பேரும், பிப்ரவரி மாதம் 22,271 பேர் தொழில் நிமித்தம் வெளிநாடுக்கு சென்றுள்ளனர். அத்துடன் மார்ச் மாதம் 21,552 பேரும், ஏப்ரல் மாதம் 22,011 பேரும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளனர். இந்த பின்னணியில் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை 5% குறைவடைந்து மொத்தமாக 1,43,037
பதிவு செய்யப்பட்டதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் சந்தி பகுதியில் இருந்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழைந்த கார் ஒன்று முன்னால் பயணித்த லோரியின் பின்புறத்தில் மோதுண்டு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் காரில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் 2 பலத்த காயமடைந்து குருநாகல் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டாவ கொரோனா 280 பேருந்து வழித்தடத்தில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்ற 8 மோட்டார் சைக்கிளுடன் 8 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். மித்தேகொட, பிரம்மநாகம, கலல்கொட, ருக்மல்கம, பத்ரமுள்ள மற்றும் ஹரிப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 119 அவசர எண்ணின் மூலம் அதிக சத்தம் எழுப்பி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது போட்டியில் பங்கேற்ற 8 மோட்டார் சைக்கிள்கள் தடுத்து நிறுத்தி குறித்த 8 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன உலக செய்திகள். இந்தோனேசியா அருகே திமோர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1:04க்கு 6.2 மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய போருக்கு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டு சீன அரசாங்கத்துடன் தொடர்புடைய 15 எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்துள்ளது. இத்தடையை கண்டித்துள்ள சீனா மோதலில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தரப்பினருக்கும் ஒருபோதும் ஆயுதங்களை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சீனாவின் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் ஹாங்காங்கை தளமாக கொண்ட எண்ணெய் வர்த்தகர் ஒருவருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கும் 27 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் பட்டியலில் குறித்த 15 சீன எண்ணெய் நிறுவனங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சீன வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கும் அறிக்கையில் ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட உலகின் பெரும்பாலான நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்கின்றன. ஆனால் சீனா மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு இடையிலான சாதாரண பரிமாற்றங்கள் ஒத்துழைப்புக்கே ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் விரல் நீட்டுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்ற 4வது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையின் ஈட்டி எறிதல் வீரர் ருமேஷ் தரங்கவுக்கு சிறந்த ஆண் தடகள வீரருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் 84.29 மீட்டர் தூரம் எறிந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.